இதுவே ஒரு உதாரணம். டயபெட்டிக் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் கால் பாதத்துல புண்ணு வருதுல, கால் பாதத்துல எங்க வருது பாருங்களேன், குறிப்பா கால் கட்டை விரல்ல தான் வருது. கால் கட்டை விரல்ல மையத்துல தான் வருது, அதுவும் குறிப்பா. சரிங்களா? ஒரு சில பேருக்கு தான் இந்த 2வது விரல் 3வது விரல் அப்படிலாம் போகுது, ஒரு சில பேருக்கு இந்த ஏரியாவெல்லாம் வருது. இதுக்கும் ரீசன் இருக்கு. பட் மேக்சிமம் பர்சன்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 85% கால் கட்டை விரலின் மையத்தில் தான் வருது. என்ன அப்படி? கால் கட்டை விரல்ல வேற எங்கேயும் வரலாம்ல, ஏன் இங்கே தான் வருது அப்படின்னா அதான் அவசியம். இப்போ இவர் தூதுவர், சரிங்களா? இந்த தூதுவர் வந்து நம்ம கேட்கல. தூதுவர் வந்தார் உங்ககிட்ட, நிறைய தூதுவர்களாக வந்தாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அவர் சட்டை பண்ணவே இல்லை. தூதுவர் தான் பிரச்சனைன்னு சொல்லி அடிச்சு நொறுக்கணும். வாந்தி ஆஃப் பண்ணோம், சரி லூஸ் மோஷன் ஆஃப் பண்ணோம், இருமல் ஆஃப் பண்ணோம், தும்மல் ஆஃப் பண்ணோம்ல. அது மாதிரி ஒவ்வொரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கும் ஒரு சில தூதுவர்களை அனுப்பி விட்டுருப்பாரு நம்முடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளான ராஜாக்கள். அப்போ அந்த தூதுவர்கள்லாம் சொல்லி நம்ம கேட்கலன்னா ராஜா நேரடியாக இறங்கிடுவார். கால் கட்டை விரலில் புண்ணு வர்றது பார்த்தீங்கன்னா ராஜா நேரடியாக இறங்கிட்டாருன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா பிட்யூட்டரி கிளாண்டோட நர்வஸ் நம்மளுடைய கால் கட்டை விரலின் மையத்தில் முடிவடையுது.